காவல்துறை வரலாற்றில் முதல் முறையாக ஏடிஎம் கொள்ளையில் ஈடுபட்ட 3 நைஜீரியர்களை சென்னை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். குற்றவாளிகள் சிக்கியது எப்படி? பர்மா தமிழ் திரைப்படத்தில் ஏடிஎம் இயந்திரங்களுக்கு பணத்தை கொண்டு செல்லும் வாகனத்தை கண்காணித்து கொள்ளையடிக்க ஒரு கும்பல் அறிவியல் பூர்வமாக திட்டமிடுவார்கள். பணம் எடுத்துச் செல்லும் வாகனம் எத்தனை மணிக்கு எங்கு செல்லும், அந்த வாகனத்தில் யாரெல்லாம் இருப்பார்கள், அவர்களை தாக்கிவிட்டு பணத்தை கொள்ளையடிப்பது எப்படி என்று தத்ரூபமாக கொள்ளை அரங்கேற்றப்படும். இந்த காட்சிகளைப் போல் சென்னையில் நடந்த கொள்ளை சம்பவத்தில் முதன்முறையாக வெளிநாட்டு இளம்பெண் உட்பட 3 பேர் கைதாகியுள்ளனர். பர்மா திரைப்படத்தை போல் சென்னை அருகே போரூர் ஏடிஎம்மில் பணம் நிரப்பிக் கொண்டிருந்த போது வந்த மர்ம நபர்கள் 10 லட்சம் ரூபாயை கொள்ளையடித்து தப்பிச் சென்றனர். இந்த கொள்ளை வழக்கில் நைஜீரிய இளம்பெண் உட்பட 3 நைஜீரியர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்கள் சிக்கியது எப்படி? சென்னை நந்தனத்தில் வங்கிகளுக்கு பணம் நிரப்பும் தனியார் ஏஜென்சி நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. பிப்ரவரி 7ஆம் தேதி வியாழன் மதியம் 35 லட்சம் ரூபாய் பணத்தை வேனில் எடுத்துக்கொண்டு அந்த நிறுவனத்தின் பணியாளர்கள் தேவராஜ், முரளி ஆகியோர் ஏடிஎம்களுக்கு கொண்டு சென்று நிரப்பும் பணியை தொடங்கினர். வடபழனி, விருகம்பாக்கம், வளசரவாக்கம், காட்டுப்பாக்கம் போன்ற பல்வேறு பகுதிகளில் உள்ள வங்கி ஏடிஎம்களில் பணத்தை நிரப்பிவிட்டு அடுத்த இடம் நோக்கி சென்றனர். இறுதியாக 14 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்துக்கொண்டு போரூரை அடுத்த ஐயப்பன் தாங்கல் மூவேந்தர் நகர் பகுதியில் உள்ள வங்கி ஏடிஎம்மில் பணத்தை இருவரும் நிரப்பிக் கொண்டிருந்தனர். அப்போது மோட்டார் சைக்கிளில் வந்த 2 மர்ம நபர்களில் ஒருவர் ஏடிஎம் அறைக்குள் சென்று பணம் எடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். ஹெல்மெட், கையுறை, கருப்பு உடை என கணக்கச்சிதமாக அந்த நபர் இருந்துள்ளார். பணம் நிரப்பிக் கொண்டிருக்கிறோம், வெளியே போங்கள் என தேவராஜ் அந்த மர்ம நபரை விரட்டியுள்ளார். அப்போது திடீரென அந்த மர்ம நபர் தேவராஜின் கையில் கோடாரியால் வெட்டிவிட்டு 10 லட்சம் ரூபாய் வைக்கப்பட்டிருந்த பெட்டியை எடுத்துக்கொண்டு ஓடினார். வெளியே பைக்கில் தயாராக நின்று கொண்டிருந்த கூட்டாளியுடன் அந்த மர்ம நபர் தப்பிச் சென்று மறைந்து விட்டார். தகவல் அறிந்ததும் சம்பவ இடத்திற்கு வந்த மதுரவாயில் போலீசார் சம்பந்தப்பட்டவர்களிடம் விசாரணை செய்தனர். முதற்கட்ட விசாரணையில் பணம் எடுத்து வந்த வேனை மர்ம நபர்கள் பின்தொடர்ந்து வந்தது தெரிய வந்துள்ளது. அதேபோல் பாதுகாப்பு விதிகளை தனியார் நிறுவனம் பின்பற்றவில்லை என்ற குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. ஏடிஎம்மில் பணத்தை நிரப்பும் போது ஏடிஎம்மின் கதவை சாத்தாமல் பணத்தை நிரப்பி உள்ளனர். விதிகளின்படி இவர்களுடன் துப்பாக்கி ஏந்திய பாதுகாவலர் சென்றிருக்க வேண்டும். ஆனால் அப்படி யாரும் போகவில்லை. இந்நிலையில் அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி பதிவுகள் மற்றும் செல்போன் உரையாடல்களை போலீசார் ஆய்வு செய்தனர். அதன் அடிப்படையில் அக்யோ மாயே, ஆமு என்ற 2 நைஜீரிய இளைஞர்களையும் அவர்களுக்கு உதவியதாக கல்லூரி மாணவி பிரியா என்ற நைஜீரிய இளம் பெண்ணையும் போலீசார் கைது செய்துள்ளனர். மேலும் இந்த கொள்ளை சம்பவத்தில் மூளையாக செயல்பட்ட மற்றொரு நைஜீரியரை தேடி தனிப்படை போலீசார் மைசூர் மற்றும் பெங்களூருவிற்கு விரைந்துள்ளனர். ஹாலிவுட் திரைப்படத்தில் வருவதை போல் கருப்பு கவசம், கோடாரியுடன் கொள்ளையர்கள் வலம் வந்ததாக சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் கூறியுள்ளனர். இருவரும் 6 அடிக்கும் அதிகமான உயரமாக இருந்ததாகவும் அவர்கள் கூறுகின்றனர். சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் கூறியபடியே இந்த வழக்கில் நைஜீரியர்கள் சிக்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. அதே நேரம் இதுவரை தமிழகத்தில் நடந்த ஏடிஎம் கொள்ளை வழக்குகளில் வடமாநிலங்களை சேர்ந்தவர்கள் பிடிபட்ட நிலையில் முதன்முறையாக நைஜீரியர்கள் கைதான சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் 2012ஆம் ஆண்டு வேளச்சேரியில் வங்கிக் கொள்ளையில் ஈடுபட்ட 5 வடமாநில இளைஞர்களை போலீசார் என்கவுண்டரில் சுட்டுக் கொன்றனர். இதையடுத்து சென்னையில் தங்கியுள்ள வடமாநிலங்களை சேர்ந்தவர்களை பற்றிய விவரங்களை போலீசார் சேகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்தது. காவல்துறையும் அதில் சில முயற்சிகளை மேற்கொண்டது. ஆனால் இன்று வரை அது முழுமையாக நடைபெறவில்லை என கூறப்படுகிறது. வடமாநிலங்களை சேர்ந்தவர்கள் பற்றிய விவரங்கள் தொகுக்கப்படாத நிலையில் வெளிநாட்டினர் பற்றிய விவரங்களின் நிலைமை என்ன என்பது கேள்விக்குறியே. அவர்கள் எல்லாரும் என்ன பின்னணியில் உள்ளவங்கிறது நமக்கு தெரியாது. அப்படிப்பட்டவங்க தங்கி இருந்தாங்கன்னாக்கா நம்ம ஏற்கனவே காவல்துறை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கிறோம்.
ஹோட்டல்ஸ்ல தான் தங்கினாங்கனாக்கா அந்த ஹோட்டல்ஸ்ல அவங்கள பற்றிய டீட்டெயில்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக பர்டிகுலர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கணும் அவங்கள அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அது அன்னில வீடுகளில் வந்து தங்க வச்சிருந்தாலும் வீட்டு வாடகைக்கு விட்டிருந்தா கூட அவங்கள பற்றி தகவல்லாம் வாங்கிட்டு ஜூரிஸ்டிக்ஷன் காவல் நிலையத்துக்கு தெரிவிக்கணும். தங்களோட இடங்களில் வெளிநாட்டுக்காரங்க யார் தங்கியிருந்தாங்கன்னா அப்போதான் அவருடைய பின்னணியை வந்து விசாரிக்கிறது தான் சௌரியமாக இருக்கும். இது விஷயமாக வந்து காவல்துறைக்கு பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு வேணும். பொதுமக்கள் காவல்துறைக்கு அந்த அவேர்னஸை கிரியேட் பண்ணணும். எல்லாம் அந்த பொதுமக்களுக்கு தெரியாது, அந்த மாதிரி இதில் உள்ள முக்கியத்துவம் அவங்களுக்கு தெரியாது. என்ன வெளிநாடுலேருந்து வர்றவங்களால என்ன ரிஸ்க் இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அதனால பீட் போறவங்களும் அந்த ஜூரிஸ்டிக்ஷன் போலீஸும் வந்து அடிக்கடி இந்த அவர்கள் இந்த ரெசிடென்ட்ஸ் அசோசியேஷன்ல உள்ளவங்களோட மீட் பண்ணி அவங்களுக்கு சொல்லணும். ஒவ்வொரு மக்களையும் மீட் பண்ண முடியாட்டி போனாலும் ஒவ்வொரு பகுதியிலே உள்ள முக்கிய நபர்களை சந்தித்து அவங்கள்ட்ட சொல்லணும். நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி இதுபோன்ற தகவல்களை சேகரித்து நடவடிக்கை எடுப்பது காலத்தின் கட்டாயம் என்பதை போரூர் ஏடிஎம் கொள்ளை சம்பவம் மீண்டும் சுட்டிக்காட்டியுள்ளது. சுதாரிப்பார்களா போலீசார்? இந்த செய்தி மட்டுமின்றி கோவில்பட்டியில் மணல் கடத்தல் தொடர யார் காரணம்? விரிவாக பார்க்கலாம் சிறிய இடைவேளைக்கு பிறகு.